அனைவருக்கும் நேயர் உழைப்பாளர் வாழ்த்துக்கள். முக்கியமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ்ஸ்க்கு நான் சொல்லிக்கிறேன். எதனால நான் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ்ஸ்க்கு நான் சொல்றேன் பார்த்தீங்க அப்படின்னா, நான் இன்னைக்கு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றது வந்து நெறைய பேருக்கு தெரியறதில்ல. ஸோ அந்த ப்ராப்ளம் நான் அன்னைக்கு ரிவைவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து மெயினா வந்து சொல்றேன். எங்க பிசினஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 10 லீட் நாங்க அட்டெண்ட் பண்றோம் அப்படின்னா, அந்த 10 கஸ்டமர்ல எங்களுக்கு வந்து 2 தான் கன்வெர்ட் ஆகும். மீதி 8 லீட் வந்து கேன்சல் ஆயிரும். அது என்னென்ன வேரியஸ் ரீசன் இருந்தாலும், முக்கியமா வந்து கஸ்டமர் பண்ற தப்பும் இருக்கு, எக்ஸிக்யூட்டிவ் பண்ற தப்பும் இருக்கு. அதுல மெயினா இப்ப நான் வந்து கஸ்டமரா பண்ற தப்பு நான் என்னன்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட்டு வந்து நாங்க ஃபோன் கால் ஃபர்ஸ்ட்டு பேசுவோம். கஸ்டமர்ட்ட அப்பாயின்ட்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அப்பாயின்ட்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி நேர்ல வீட்டுக்கு வந்து நாங்க ப்ராடக்ட் பிரசன்டேஷன் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நாங்க லொகேஷன் குடுத்து கஸ்டமர்ட்ட ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணுவோம். இப்ப நெறைய பேர் வந்து ப்ராப்பரா ஃபோன் கால் அட்டெண்ட் பண்ண மாட்டாங்க. இன்கேஸ் அப்பாயின்ட்மெண்ட் குடுத்து நேர்ல வர சொன்னாலும், அப்ப வந்து அவங்க கஸ்டமர் பேசிங் நாங்க போயிருவோம். அப்ப அவங்க ஃபோன் எடுக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்க அப்பாயின்ட்மெண்ட்டே வாங்குனாலும், நாங்க ஒரு 1/2 அன் ஹவர் நாங்க டிராவல் பண்ணி வந்திருப்போம். இன்னைக்கு இருக்கிற வெயில்ல. ஆனா, அப்பயும் கஸ்டமர் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் வந்து ஒரு 5 மினிட்ஸ், 10 மினிட்ஸ் தான் டைம் குடுப்பாங்க. அதுக்கப்புறம் நாங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்க, நீங்க கொட்டேஷன் குடுத்துட்டு கிளம்புங்கன்னு சொல்லிருவாங்க. அப்பலாம் எங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். 3 வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க கொட்டேஷனே கஷ்டப்பட்டு கஸ்டமர்ட்ட பேசி நம்ம கொட்டேஷன் குடுத்தாலும், லாஸ்ட் மினிட் என்ன சொல்லிருவாங்கன்னா, நாங்க வந்து எங்க அப்பாட்ட கேட்டு சொல்றேன், அம்மாட்ட கேட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லி, அந்த இது கேன்சல் பண்ணிருவாங்க. ஸோ, இத நீங்க முன்னாடியே சொல்லியிருந்தாங்கன்னா, நம்ம ஒரு மெஷர்மென்ட் அவங்க குடுத்துருந்தாங்கன்னா, நம்ம என்ன பண்ணிருக்கலாம்னா, ஆஃபீஸ்ல இருந்தபடி நாங்க வந்து அப்ராக்ஸிமேட்டா ஒரு ரேட் மாரி போட்டு நாங்க சென்ட் பண்ணிருப்போம். அவங்களுக்கு இம்ப்ரெஷன் இருந்துச்சுன்னா மட்டும் நம்ம நேர்ல போயிருக்கலாம். ஸோ, இந்த மாரி ஒரு சின்ன சின்ன ஒரு கம்யூனிகேஷன் இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, எக்ஸிக்யூட்டிவ்ஸ்க்கு வந்து இந்த ஒர்க் ஏன்டா எடுத்தோம், தப்பான ட்ராக்ஸிங் பண்ணிட்டோம், இத சூஸ் பண்றோன்ற மாதிரி அவங்க நெறைய விஷயம் பண்றாங்க. ஸோ, இன்னைக்கு இருக்கிறதுல வந்து சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ்ஸ்க்கு வேலைக்கே அத வந்து இது பண்றதில்ல. நெறைய கஸ்டமர் வந்து வீட்டுக்கு வர சொல்லுவாங்க. ஒரு தண்ணி கூட குடுக்க மாட்றாங்க. ஸோ, அந்த மாரிலாம் நான் நெறைய ப்ராப்ளம் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். நானே வீட்ட இருந்து வந்ததுனால எனக்கு நல்லா தெரியும். ஸோ, எக்ஸிக்யூட்டிவ்ஸுமே இன்னைக்கு வந்து ஒரு படிச்சு ஒரு கிராஜுவேட் ஆகி எல்லாருமே இந்த ஒர்க்குக்கு வந்துட்டாங்க. ஸோ, எல்லாருமே நல்லபடியா அப்ளை பண்ணுங்க. உங்க வீட்டுக்கு வர அடுத்த எக்ஸிக்யூட்டிவா நீங்க வந்து நல்லபடியா வரவேறுங்க. உங்களுக்கு கொட்டேஷன் தான் வேணும்னா, நீங்க ஜஸ்ட் ஃபோன் கால்லயே கூட நீங்க சொல்லிருங்க. அவங்க கண்டிப்பா உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. ஸோ, அனைவருக்கும் மிகவும் உழைப்பாளருக்கு நான் வாழ்த்துக்கள்.